தாய் வீடு ஏப்ரல் 2025. கணநாத் அபயசேகரா, மானுடவியலின் சிகரம். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுக குறிப்புகள். உலக புகழ்பெற்ற என்ற அடைமொழிக்கு சொந்தமான வெகு சில இலங்கை புலமையாளர்களில் முதன்மையானவர் பேராசிரியர் கணநாத் அபயசேகரா. அவர் கடந்த மாதம் 25 தனது 95வது வயதில் காலமானார். உலகளாவிய ரீதியில் நன்கறியப்பட்ட மானுடவியலாளரான அபயசேகரா அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 25 ஆண்டுகளாக இலங்கையில் வசித்த இவர் தனது ஆய்வுகளின் வழி இலங்கையின் வரலாற்று வரைவியலை திருப்பி போட்டவர். இதுவரை சொல்லப்பட்டு வந்த வரலாறு குறித்த சிக்கலான சங்கடமான கேள்விகளை கேட்டவர். பௌத்தம் தொடர்பான அவரது ஆய்வுகள் முன்னோடியானவை. குறிப்பாக இலங்கை பௌத்தம் என்பதன் தனித்துவமான தன்மைகள் பற்றியும் இலங்கையின் இன முரண்பாட்டில் அதன் பங்கு பற்றியும் விரிவாக பேசியவர். குறிப்பாக 1983 கலவரத்தை பற்றி அவர் எழுதிய கட்டுரை முதன்மையானது. இலங்கை கல்வித்துறையில், குறிப்பாக சமூக அறிவியல் துறையில் இவரை போன்ற முன்மாதிரிகள் மிகவும் அரிதானவை. அதிகாரத்துக்கு எதிரான உண்மையை பேசுவதிலும் அனைத்து அதிகார மையங்களிலிருந்தும் தூரத்தை கடைப்பிடிப்பதிலும், அந்த தூரத்தை கடைப்பிடிக்கும் போது அடிக்கடி ஏற்படும் தனிமையில் தப்பி பிழைப்பதிலும் அவர் வல்லவராக மட்டுமன்றி இறுதி வரை உத்வேகமாகவும் இருந்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் விலை போகாதவராக அவர் கடைசி வரை இருந்தார். அரச தயவிலான எந்த ஒரு பதவியையும் அவர் வகிக்கவில்லை. இது ஏனியோரிலிருந்து அவரை தனித்துவமானவராக காட்டுகிறது. கணநாத்தை நினைவு கூறுகையில் 4 விடயங்கள் முக்கியமானவை. முதலாவது, பாரம்பரிய மானுடவியல் ஆய்வு முறைகளை அவர் சவாலுக்குட்படுத்தினார். இதனால் மானுடவியல் என்ற துறையை புதிய தளத்துக்கு நகர்த்தியவர். இரண்டாவது, 3ஆம் உலக மக்கள் பற்றிய மேற்கத்திய பார்வையை கேள்வி கேட்டவர். முழு உலகையும் மேற்கத்திய கண்ணாடி கொண்டு பார்க்க வியலாது என்பதை தனது ஆய்வின் வழி நிரூபித்தவர். இதற்காக இவர் சக மானுடவியலாளர்களோடு மேற்கொண்ட தசாப்தகால விவாதங்கள் உலக புகழ் பெற்றவை. மூன்றாவது, இலங்கை பௌத்தம் பற்றிய முதன்மையான ஆய்வுகள் இவருடையவை. இலங்கை பௌத்தத்தை கணநாத்தின் ஆய்வுகளின்றி விளங்கிக் கொள்ள வியலாது. நான்காவது, இலங்கையின் வரலாற்றின் பொய்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தேசிய பெருமைகள் பலவற்றை சுக்குநூறாக்கியவர். அதற்காக அவர் என்றும் அஞ்சியதில்லை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தான் உலக புகழ்பெற்ற மானுடவியலாளராக இருந்த போதும் எளிய மனிதர்களோடு மிகவும் இயல்பாக பழகும் உயர்ந்த குணத்தை கொண்டவராக இருந்தார். மிக இளம் ஆய்வாளர்களோடு உரையாடவும் விவாதிக்கவும் எப்போதும் தயாராகவே இருந்தார். அவருடனான தனிப்பட்ட சந்திப்புகள் இதை தொடர்ச்சியாக உணர்த்தின. இலங்கை வரலாற்றின் பொய்மைகளை எள்ளல் தெறிக்கும் நகைச்சுவையோடு தோலுரிக்கும் ஒரே நபராக அவர் இருந்தார். இலங்கை உருவாக்கிய அதியுன்னத ஆய்வாளர்களில் இவர் தலைமகன். கணநாத்தும் மானுடவியலும். மானுடவியலில் அவரது பணியின் முக்கிய அம்சங்களில் ஒன்று உளப்பகுப்பாய்வை இனவரவியலுடன் இணைத்தமையாகும். அவர் ஆய்வு புலத்துக்குள் நுழைந்த காலப்பகுதியில் ஃப்ராய்டியனிசம் பெரும்பாலும் பேரளவில் மட்டுமே இருந்தது. ஆனால் எரிச் ஃப்ரோம் போன்ற சில சமூக வரலாற்றாசிரியர்களுக்கும் ஹெர்பர்ட் மார்குஸ் போன்ற ஃப்ராய்டிய மார்க்சிஸ்டுகளுக்கும் மிகச்சில ஃப்ராய்டிய மானுடவியலாளர்களும் இருந்தனர். இந்த பின்புலத்திலேயே உளப்பகுப்பாய்வை ஆசிய சூழலில் ஒரு மானுடவியல் ஆய்வு முறையாக நிலைநிறுத்தும் கணநாத்தின் பணி சந்தேகத்துக்கிடமின்றி இந்த துறைக்கு வளமான பங்களிப்பாகும். கிராமப்புற சிங்கள மக்களின் அன்றாட வாழ்க்கையின் விவரங்களை உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டுடன் ஒருங்கிணைக்கும் திறனில் உண்மையிலேயே விதிவிலக்கான இனவரவியலையும் இணைத்து அவரால் தலை சிறந்த படைப்புகளை உருவாக்க முடிந்தது. Medusa's Hair, an essay on personal symbols and religious experience என்ற புத்தகம்
தனிப்பட்ட அனுபவங்களும் தேவைகளும் சில கலாசார சின்னங்களுடன் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறது. தனது வாதங்களை உருவாக்க இலங்கையைச் சேர்ந்த மத துறவிகளுடன் 10 வருட கள அனுபவத்தை பயன்படுத்துகிறார். கதிர்காமத்தில் பெரிய யாத்திரை மையத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட 7 பெண் மற்றும் 2 ஆண் தகவல் அறிந்தவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட வளமான இனவியல் தரவுகளில் கவனம் செலுத்தியதாக இந்த புத்தகம் இருக்கிறது. இது இந்த துறையில் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் படைப்பாக மாறியது. இந்த ஆய்வின் வழி மானுடவியல் துறையின் அறிவுசார் ஜாம்பவானான எட்மண்ட் லீச்சை அவர் சவாலுக்குட்படுத்தினார். இந்த புத்தகம் இலங்கை துறவிகளின் பரவச நடைமுறைகளை பேசியது. பரந்த கலாசார மற்றும் உளவியல் கட்டமைப்புகளுடன் தனிப்பட்ட சின்னங்கள் எவ்வளவு ஆழமாக பின்னி பிணைந்துள்ளன என்பதை காட்டியது. 1981 வெளியான இந்த புத்தகத்தில் கணநாத் மதத்தை விளக்கப்பட வேண்டிய ஒரு கோட்பாடாக அணுகவில்லை. மாறாக அதிர்ச்சி, நினைவகம் மற்றும் ஆழ்நிலைக்கான ஏக்கத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உயிருள்ள நெருக்கமான யதார்த்தமாக அணுகினார். இந்த புத்தகம் இவருக்கு சர்வதேச கவனத்தை பெற்றுக் கொடுத்தது. இதைத் தொடர்ந்து பத்தினி வழிபாட்டு முறை குறித்த அவரது படைப்பு முதன்மையானதாக மாறியது. இன்று வரை மானுடவியல் ஆய்வின் உரைக்கல்லாக உள்ள ஆய்வாக இவரது த கல்ட் ஆஃப் த காடஸ் பத்தினி என்ற நூல் உள்ளது. இது 1984 வெளியானது. பத்தினி என்பது வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கையில் தமிழ் இந்துக்களாலும் பௌத்த சிங்களவர்களாலும் விரிவான பருவகால சடங்குகளில் வணங்கப்படும் தென்னிந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு தெய்வம். இந்த தெய்வம் எவ்வாறு சிங்கள மக்களின் வாழ்வியலோடு இணைந்தது என்பதை இந்த ஆய்வு பேசுகிறது. இந்த நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட தொகுதி தெற்காசிய இனவியலில் ஒரு குறிப்பிடத்தக்க மத வளாகமான பத்தினி வழிபாட்டின் முன்னோடி இல்லாத வகையில் விரிவான பகுப்பாய்வை வழங்கியது. கணநாத்தின் ஆய்வு விரிவானது. வழிபாட்டின் வரலாற்று, சமூகவியல் மற்றும் உளப்பகுப்பாய்வு பரிமாணங்களையும் தெற்காசிய கலாசாரத்தில் அதன் பன்முக பங்கையும் உள்ளடக்கியது. வரலாற்று சூழல், சடங்குகள் மற்றும் சமூக கட்டமைப்புகளின் சமூகவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிபாட்டின் குறியீட்டு அர்த்தங்கள் மற்றும் உளவியல் செயல்பாடுகள் பற்றிய உளப்பகுப்பாய்வு நுண்ணறிவுகளை தடையின்றி ஒருங்கிணைத்த இந்த புத்தகத்தின் புதுமையான இடைநிலை அணுகுமுறை தெற்காசியாவில் மதத்தை பற்றிய ஆய்வுக்கு உண்மையிலேயே ஒரு அடித்தளமாக அமைந்தது. 1955 முதல் பத்தினி வழிபாட்டு முறையின் சடங்குகளில் அவரது விரிவான களப்பணி மற்றும் தனிப்பட்ட பங்கேற்பு மூலம் அவரது பகுப்பாய்வு ஆழமாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நீண்டகால இனவெரவியல் ஈடுபாடு வழிபாட்டின் பரிணாம வளர்ச்சியையும் அதன் பயிற்சியாளர்களின் வாழ்க்கையில் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றிய ஆழமான மற்றும் நுணுக்கமான புரிதலை அவருக்கு வழங்கியது. முற்றிலும் அவதானிப்பு அல்லது உரை முறைகள் மூலம் அடைய முடியாத நுண்ணறிவுகளை வழங்கியது. பத்தினி தெய்வ வழிபாட்டு முறைக்குள் ஒபேசேகர சிக்கலான தொன்மங்கள், விரிவான சடங்குகள், குறிப்பாக அறுவடைக்கு பிந்திய சடங்கில் கவனம் செலுத்தி மற்றும் தெய்வத்துடன் தொடர்புடைய வளமான குறியீட்டு மரபுகளை உன்னிப்பாக ஆராய்ந்தார். இலங்கையிலுள்ள பரந்த பௌத்த சமய கடவுளின் நுணுக்கமான பண்பாட்டு பகுப்பாய்வையும் அவர் வழங்கினார். மேலும் தெற்காசிய வரலாற்றின் அனுபவவாத கருத்துக்களுடன் விமர்சன ரீதியாக ஈடுபட்டார். அவரது வாதம் வரலாற்று நபர்களாக தோன்றும் நபர்களின் வரலாற்று முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில் தொன்மம் மற்றும் மானுடவியல் விளக்கத்தின் முக்கிய பங்கை வலியுறுத்தியது. இது நேரடி வரலாற்று துல்லியத்தை விட பண்பாட்டு அர்த்தங்கள் மற்றும் சமூக செயல்பாடுகளுக்கு ஒரு வழிமுறை விருப்பத்தை பரிந்துரைக்கிறது. 1930களில் இருந்து ஆலயங்களின் இயற்பியல் கட்டமைப்புகளில் ஏற்பட்ட மாற்றங்களின் செயல்முறையை ஒபேசேகர மிக நுணுக்கமாக ஆவணப்படுத்தினார். இந்த மாற்றங்களை தெற்காசியாவில் உள்ள பரந்த சமூக பண்பாட்டு சக்திகளுடன் இணைப்பதன் மூலம் மத நடைமுறைகளின் மாறும் மற்றும் தகவமைப்பு தன்மையை அவர் நிரூபித்தார்.
கன்னி, மனைவி மற்றும் தாயாக பத்தினியின் சிக்கலான நிலையை ஆராய்வதும், அவரது கணவர் மற்றும் அவரது மாதவியுடனான அவரது சிக்கலான உறவை பற்றிய அவரது நுண்ணறிவு பகுப்பாய்வும் குறிப்பாக கவனிப்புக்குரியவை. இப்பகுதியில் இந்து பௌத்த சமூகமயமாக்கல் செயல்முறைகள் மற்றும் குடும்ப கட்டமைப்புகளுடன் தொடர்புகளை வரைந்து வழிபாட்டின் அடிப்படை சமூக மற்றும் உளவியல் செயல்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்ட உளப்பகுப்பாய்வு கருத்துக்களை பயன்படுத்தினார். 20 ஆண்டுகால களப்பணியின் விளைவாக உருவான இந்த தொகுதி நிலையான மானுடவியல் களத்தரவுகள், பத்தினியின் சடங்குகளுடன் தொடர்புடைய கவிதை மற்றும் நாடகம், இலங்கை மற்றும் தெற்கு மற்றும் தென்மேற்கு இந்தியாவின் சமூக வரலாறு மற்றும் சாதாரண மக்களுக்கு சடங்குகளின் உளவியல் முக்கியத்துவம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தது. இது பல வழிகளில் இலங்கை சமூகத்தின் சில பிரிவுகளின் தொல்பொருளியல், அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் தரையில் கிடந்த பொருளின் தொல்பொருள் ஆய்வை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்று காட்டியது. இந்த படைப்பின் வீச்சுக்கும் ஆழத்துக்கும் நிகரான இன்னொரு படைப்பு இலங்கையில் உருவாகவில்லை. இந்த படைப்பு இலங்கையின் சில பிரிவுகளின் சமூகவியல் மற்றும் சமூக வரலாறு குறித்து அது உருவாக்கிய நுண்ணறிவுகளுடன் பொருந்தக்கூடிய வேறு எந்த ஒரு படைப்பும் சமூக அறிவியல் துறையில் இல்லை. இந்த படைப்புகள் அனைத்திலும் பல வழிகளில் மரபு வழிகளை சவால் செய்தாலும் ஒபேசேகரா சாதாரண சிங்கள மக்கள் மீது அவருக்குள்ள ஆழ்ந்த அன்பை காணலாம். பத்தினி தெய்வ வழிபாட்டின் அறிவார்ந்த தாக்கம் ஆழமானது. தெற்காசிய இனவியலில் மட்டுமல்ல, முழு மானுடவியல் துறையிலும் ஒரு மத வளாகத்தின் மிகவும் விரிவான மற்றும் விரிவான பகுப்பாய்வாக இது பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதன் நுணுக்கமான விவரம், தத்துவார்த்த நுட்பம் மற்றும் விரிவான களப்பணி ஆகியவை மதத்தின் மானுடவியலில் ஒரு அடித்தள உரையாக அதன் நீடித்த மரபை நிறுவின. அவரது மானுடவியலுக்கான ஃப்ராய்டிய அணுகுமுறை, அதன் தத்துவார்த்த அடித்தளங்கள் அவரது பண்பாட்டு பணி என்ற மையத்தில் அமைக்கப்பட்டது. மீண்டும் இதுவும் ஃப்ராய்டிய கோட்பாட்டை ஒரு பண்பாட்டு கட்டமைப்பில் நிலைநிறுத்தி குடும்பத்தில் உள்ள உறவுகளால் வரையறுக்கப்பட்ட ஒரு வரலாற்று மற்றும் உலகளாவிய மயக்கத்தின் கருத்துக்களை சவால் செய்ய முயன்ற ஒரு புதிய பாதையை கண்டுபிடிக்கும் படைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் பண்பாட்டின் பிற கூறுகளும் அதற்கு பங்களித்தன. மேற்குலக சிந்தனை மரபுக்கு சவால். 1992ஆம் ஆண்டு கணநாத் ஒபியசேகராவின் தி அப்போதியசிஸ் ஆஃப் கேப்டன் குக், யூரோப்பியன் மித் மேக்கிங் இன் த பசிபிக் என்ற ஆய்வு பசிபிக் ஆய்வின் இயக்கவியலுக்கு ஒரு முக்கியமான பின் காலனித்துவ அணுகுமுறையின் உச்சக்கட்டத்தை குறித்தது. பசிபிக் அல்லாத பூர்வீகமற்ற அறிஞர்களின் வழிமுறையின் மீதான கணநாத்தின் கடுமையான தாக்குதல், குறிப்பாக மார்ஷல் சக்லின்ஸை பற்றி, குறிப்பாக பிராந்தியத்தில் கலாசார தொடர்பு மற்றும் பரிமாற்ற செயல்முறைகளை படிக்க முற்படுபவர்கள் இறுதியில் நிகழ்வுகளை படிப்பதற்கான வேறு வழியை வழங்கவில்லை. வரலாற்றை கட்டமைக்கும் மையத்தில் பகுத்தறிவு பற்றிய முற்றிலும் மாறுபட்ட கருத்தை வழங்கினர். 1985ஆம் ஆண்டில் நிபுணரான சிகாகோ பல்கலைக்கழக மானுடவியலாளர் மார்ஷல் சக்லின்ஸ் வரலாற்றின் தீவுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அவரது சமையல்காரர் இறக்கும் கடவுள் என்ற அத்தியாயம் ஹவாய் வரலாற்றையும் மிக முக்கியமாக ஹவாய் பார்வையையும் உலக பார்வையில் கொண்டு வந்து எதிர்பாராத விவாதத்தை தூண்டியது. 1985 மற்றும் 1995 இடையில் சக்லின்ஸுக்கும் கணநாத் ஒபியசேகராவுக்கும் இடையிலான விவாதம் முதன்மையானது. ஹவாய் மக்கள் கேப்டன் குக்கை லோனோ கடவுள் என்று நினைத்தார்களா இல்லையா என்று இவர் எழுப்பும் கேள்வி உலக கவனத்தை ஈர்த்தது. அந்த நேரத்தில் சர்ச்சைக்குரியதாக இல்லாத கூற்றை சக்லின்ஸ் முன்வைத்தார். ஹவாய் மக்கள் குக்கை லோனோ கடவுள் என்று தவறாக புரிந்து கொண்டனர். காலனித்துவத்திற்கு பிந்தைய நிலைப்பாட்டில் இருந்து கணநாத் இது காலனித்துவத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு வகையான கடவுள் வளாகம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். பூர்வீகவாசிகள் பற்றிய ஐரோப்பிய கருத்தாக்கத்தின் 2 நீடித்த புனை கதைகளை கணநாத் சவாலுக்குட்படுத்தினார்.
ஒன்று, பூர்வீகவாசிகள் ஐரோப்பிய படையெடுப்பாளர்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவர்களை கடவுள்களைப் போல நடத்தினார்கள். 2, பூர்வீகவாசிகள் நர மாமிசத்தை கடைபிடித்ததால் எப்படியோ தார்மீக ரீதியாக தாழ்ந்தவர்கள். இவ்விரண்டையும் தகர்ப்பதற்கு கணநாத் ஒரு நுணுக்கமான பகுப்பாய்வில் இந்த கூற்றுக்களின் முற்றிலும் சாத்தியமற்ற தன்மையை காட்டினார். நர மாமிசம் பரவலாக இருந்ததற்கான கூற்றுக்கான சான்றுகள் பயணிகளின் கதைகள் மற்றும் மிஷனரி குறிப்புகளிலிருந்து கிடைத்தன. மேலும் ஆர்வமுள்ள தரப்பினரால் பூர்வீக மக்களின் அரசியல் மற்றும் கலாசார ஆதிக்கத்திற்கான கூற்றை நியாயப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு கதையாடல் மட்டுமே இது என்று அவர் வாதிட்டார். இதற்கு அவர் எழுதிய புத்தகம் கேனிபல் டோக், த மேன் ஈட்டிங் மித் அண்ட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இன் த சவுத் சீஸ். ஐரோப்பிய ஆய்வுகள் காலனித்துவத்தின் ஒரு கருத்தியல் கருவியாக இருந்து வருகிறது. ஐரோப்பிய காலனித்துவவாதிகள் சில மனிதர்களை நரமாமிசம் உண்பவர்களாக பிரதிநிதித்துவப்படுத்தினர் என்பதை அவர் நிறுவினார். இந்தியாவில் சதியை விட சில மக்கள் குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது காலனித்துவவாதிகள் மிகவும் அரிதாக இருந்த நரமாமிச நடைமுறைகளை அதிகமாக வலியுறுத்தினர். காலனித்துவ கதையாடல்களில் ஆசிய, ஆபிரிக்க, அமெரிக்க மற்றும் பல மக்களின் பிரதிநிதித்துவம் அதிகாரத்தால் மத்தியஸ்தம் செய்யப்படுகிறது. மேலும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சக்தி ஆளும் அதிகாரம், தண்டிக்கும் அதிகாரம் மற்றும் கொலை செய்யும் அதிகாரத்துடன் ஒன்றுடன் ஒன்று இணைகிறது. இங்கு அறிவு மற்றவரை அடிபணிய வைக்கும் நோக்கத்துடன் கட்டமைக்கப்பட்ட மற்றவர் பற்றிய அறிவு ஒரு வகையான சக்தியாகும். இந்த பின்புலத்திலேயே கேப்டன் குக் பற்றி கணநாத்தின் புத்தகம் அந்த அறிவு சக்தி என்ற இணைப்பின் மிகவும் சிக்கலான படத்தை காட்டுகிறது. ஒரு விஷயத்தை சுற்றி ஒரு கதையாடல் கட்டமைக்கப்பட்டு அந்த கதையாடலுக்குள் ஒரு அறிவு உருவாக்கப்பட்டவுடன் பலர் அதை நிலைநிறுத்துவதற்கும் அதற்கு ஒரு சொந்த வாழ்க்கையை வழங்குவதற்கும் பங்களிக்கிறார்கள். இதை கணநாத் பின்னர் தனது இலங்கை குறித்த ஆய்வுகளிலும் பயன்படுத்தி அதன் சாத்தியப்பாட்டை நிரூபிக்கிறார். பௌத்தம் பற்றிய ஆய்வுகள். கணநாத்தின் பௌத்தம் பற்றிய ஆய்வுகள் மிகவும் பிரபலமானவை. தமிழ் சமூகத்தில் பௌத்தம் பற்றிய ஆய்வாளராகவே அவர் அறியப்பட்டிருக்கிறார். அவரது பௌத்தம் பற்றிய கருத்துகள் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இலங்கையின் சமூகம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய எந்தவொரு மானுடவியல் ஆய்வும் தவிர்க்க முடியாமல் அவரது படைப்புகளால் பெரிதும் பாதிக்கப்படும் அளவுக்கு கணநாத் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் நபராக இருக்கிறார். இலங்கை சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதில் ஒபேசேகரின் பங்களிப்பு கனடிய மானுடவியலாளர் மைக்கேல் அமேஸ் பௌத்த மத நடைமுறைகளை வேறுபடுத்துவதை விமர்சித்ததன் மூலம் தொடங்கியது. 1964 ஆண்டில் மாயாஜால ஆன்மவாதம் மற்றும் பௌத்தம் ஆகியவை ஒரு சிங்கள மத அமைப்பை உருவாக்காமல் இணைந்து செயல்படுகின்றன என்று ஏம்ஸ் வாதிட்டார். மேலும் மதத்தின் 2 அலகுகளும் ஒரு தொடர்ச்சியில் அல்ல, மாறாக 2 இடைவெட்டும் ஒன்றின் மீது அமைந்திருக்கின்றன என்றும், இலங்கை பௌத்தம் உலக மற்றும் மறு உலக நலன்களுக்கு சேவை செய்கின்றன என்றும் முடிவு செய்தார். எனவே இலங்கையில் பௌத்தம் 2 முக்கிய முரண்பாடான கூறுகளை கொண்டதாக ஏம்ஸ் கண்டார். பௌத்தத்துக்கு முந்தைய சகாப்தத்தின் எச்சம் மற்றும் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட பௌத்த சடங்குகள். கணநாத் ஒபேசேகரா இந்த மத இரு வேறுபாட்டை நிராகரித்து இலங்கையில் பௌத்தம் சிங்கள பௌத்தம் என்று அழைக்கப்படும் ஒற்றை நிறுவனம் என்று விளக்கும் ஒரு கோட்பாட்டை வழங்கினார். சிங்கள பௌத்தம் பத்தினி வழிபாட்டு முறை, கதிர்காமம், காளி, ஹனியம் வழிபாடு மற்றும் பல தெய்வ வழிபாடு போன்ற பல சடங்குகளை உள்ளடக்கியது. மேலும் அவர் இதன் வழிபட்டு சிங்கள பௌத்தத்தின் தனித்துவம் குறித்து ஒரு அடிப்படை கோட்பாட்டை உருவாக்கினார். புத்தர் விகாரையின் உச்சியில் அமர்ந்திருப்பதைப் போல பல தெய்வங்களை கொண்டுள்ளது என்பதை காட்டும் களத்தரவுகளை அவர் வரைந்தார். சாதாரண மக்களின் மத புரிதலுக்கு அடிப்படையான கோயில் அமைப்பு சிங்கள இராச்சியத்திலோ அல்லது பின்னர் நாட்டின் நிர்வாக அதிகாரத்திலோ காணப்பட்டதைப் போன்ற ஒரு படிநிலை அதிகார அமைப்பை உள்ளடக்கியது. இதனால் விகாரை உலக அரசியல்
மற்றும் நிர்வாக படிநிலையுடன் சில ஒற்றுமைகளை காட்டுகிறது. மையத்திலிருந்து புற கிராமங்கள் வரை நீண்டு செல்லும் கிடைமட்ட அதிகார அமைப்புடன் ஒற்றுமைகளும் உள்ளன. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நாட்டின் புறநகர் பகுதிகளில் நடைபெறும் பல்வேறு ஊர்வலங்கள் பல மாகாண தெய்வங்கள் தெய்வக்குழுவில் துணை பதவிகளை வகிக்கின்றன என்பதை நிரூபிக்கின்றன. இருப்பினும் அவை அனைத்தும் கோயில்களில் உச்ச பதவியை வகிக்கும் புத்தரின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றன. புற மற்றும் இந்து தெய்வங்கள் சிங்கள புத்த கோயில்களுடன் எவ்வாறு இணைந்துள்ளன என்பதை விளக்க கணநாத் நாட்டுப்புற கருத்துக்களை பயன்படுத்தினார். சிங்கள பௌத்தம் என்ற சொல்லை உருவாக்கிய பெருமை கணநாத்தையே சேரும். ஏனெனில் அவர் தனது எழுத்தின் பெரும்பகுதியை இந்த கருத்தை தெளிவுபடுத்துவதற்காக அர்ப்பணித்துள்ளார். சிங்கள பௌத்தம் பௌத்த நூல்களில் கூறப்பட்டுள்ள மதத்திலிருந்து வேறுபட்டது. இதை அவர் மரபு வழி அல்லது உரைநடை பௌத்தம் என்று வரையறுக்கிறார். இது இலங்கையில் பின்பற்றப்படும் பௌத்தத்தை வேறுபடுத்துகிறது. ரிச்சர்ட் கோம்ரிட்ஜ் தொகுத்த புத்தகத்தில் பௌத்த நடைமுறைக்கும் மரபு வழி பௌத்தத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றிய விவாதத்தின் மூலம் சிங்கள பௌத்தத்தின் பல்வேறு அம்சங்களை கணநாத் விவரிக்கிறார். சிங்கள பௌத்தம் என்ற இந்த கருத்தின் மேலும் வளர்ச்சியை சிங்கள பௌத்த அடையாளம் குறித்த அவரது வரலாற்று பகுப்பாய்வில் காணலாம். இதன் மூலம் சிங்கள இனக்குழு பௌத்தத்துடன் அடையாளம் காணப்பட்டது. பின்னர் இலங்கையில் பௌத்தத்தின் பாதுகாவலர்களாக கருதப்பட்டது. மதத்துக்கும் இனத்துக்கும் இடையிலான இந்த தொடர்பு சிங்கள பௌத்தர்களின் கதையாடல்கள் மற்றும் நடைமுறைகளில் பிரதிபலிக்கிறது. மேலும் சிங்கள தேசியவாதத்தின் தொடக்கமாக இது அடையாளம் காணப்படலாம். இது நாட்டில் இனப்பதட்டங்கள் மற்றும் உள்நாட்டு போரின் பிற்கால வளர்ச்சிக்கு வழிவகுத்தது என்பதையும் கணநாத் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இந்த வகையில் இலங்கையில் இனமோதல் குறித்த ஆய்வுகளின் முன்னோடியாக கணநாத் உள்ளார். இலங்கையில் 2 முக்கிய இனக்குழுக்களின் இனப்பதட்டத்தின் தொடக்கத்தையும் பௌத்தம் குறித்த மானுடவியல் ஆய்வுகளின் மூலம் துருவ முனைப்பு ஏற்பட்டதையும் அவர் பகுப்பாய்வு செய்துள்ளார். கடந்த காலத்தில் சிங்களவர்கள் மட்டுமல்ல பல இனக்குழுக்களும் பௌத்தத்தை பின்பற்றினர் என்பது அவரின் பகுப்பாய்வில் உள்ளது. பின்னர் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கியதன் காரணமாக சிங்களவர்கள் பௌத்தத்தின் ஒரே தாங்கிகளாக மாறினர் என்பதை வரலாற்று வழிபட்டு அவர் விளக்கியுள்ளார். சிங்கள சமூகத்தின் பகுப்பாய்வு மற்றும் சிங்களவர்களால் பௌத்தம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதற்கான விரிவான அணுகுமுறை காலனித்துவ காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை புரிந்து கொள்ள இதே போன்ற கருத்துக்களை பயன்படுத்திய போது மிகவும் வலிமையான முறையில் வளர்ந்தது. இந்த பகுதியில் அவரது பணி அநாகரிக தர்மபாலாவின் பகுப்பாய்வு மற்றும் அந்த காலகட்டத்தில் பௌத்தத்தின் மாற்றத்துடன் தொடங்கியது. இந்த பின்புலத்திலேயே அவர் புரொட்டஸ்தாந்து பௌத்தம் என்ற கருத்தாக்கத்தை முன்வைத்தார். அவரை பொறுத்தவரை பௌத்த மறுமலர்ச்சி என்பது அடிப்படையில் கிறிஸ்தவத்தின் பரவலுக்கு எதிரான பல அம்சங்களை உள்ளடக்கியது. கிறிஸ்தவத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான மோதல், பாணந்துறை விவாதம் போன்ற நிகழ்வுகளில் இது தெளிவாக காட்டப்பட்டது. காலனித்துவ காலத்தின் பிற்பகுதியில் புத்த மதத்தில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றம் மற்றும் வளர்ச்சியை விவரிக்க அவரால் பயன்படுத்தப்பட்ட சொல்லே புரொட்டஸ்தாந்து பௌத்தம். இது அந்த கால மதமாற்றத்தின் தன்மையை படம் பிடிக்கிறது. இந்த பகுப்பாய்வின்படி பௌத்தம் ஞாயிறு பள்ளிகளை ஏற்றுக்கொள்வது போன்ற பல வழிகளில் கிறிஸ்தவத்தால் பாதிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த நேரத்தில் பௌத்தத்தின் வளர்ச்சி கிறிஸ்தவ மத நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு என்ற கருத்தும் முக்கியமானது. இந்த செயல்முறை கிராமத்தை அடிப்படையாக கொண்ட கோயில் சார்ந்த பாரம்பரிய வழிபாட்டு முறையிலிருந்து முக்கிய சாலைகளை நோக்கி செல்லும் சிலைகளை கொண்ட நகர்ப்புறத்தை அடிப்படையாக கொண்ட பௌத்தமாக எவ்வாறு புதிய வளர்ச்சிக்கு வழிவகுத்தது என்பதை அவர் விளக்கினார். புதிய நகர்ப்புற கோயில்களுடன் நகர்ப்புற பௌத்தத்தின் வளர்ச்சி, வேறுபட்ட பாணியிலான பிரசங்கத்துடன் கூடிய புதிய துறவிகளின் தோற்றம் மற்றும் பாவனா அல்லது தியானம் போன்ற நடைமுறைகளுடன் மரபு வழி பௌத்தத்தை ஊக்குவிக்கும் முயற்சிகள் ஆகியவை இந்த புதிய வளர்ச்சியின் ஓரளவு பிற்கால கட்டத்தின் கூறுகளாக காணப்படுகின்றன. சிங்கள பௌத்தர்களிடையே ஏற்பட்ட மாற்றங்கள்
ஒரு நேர்கோட்டு செயல்முறையை பின்பற்றவில்லை. அவை நாட்டில் நடைபெற்று வந்த பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார செயல்முறைகளை பிரதிபலித்தன. இலங்கையின் வரலாற்றை மீள்வாசித்தல். இலங்கையின் வரலாறு கட்டமைக்கப்பட்டுள்ள முறையின் தவறுகள், பொய்கள், கற்பிதங்கள் ஆகியவற்றை தனது ஆய்வுகளின் வழியும் வலிமையான வாதங்களின் வழியும் அவர் முன்வைத்துள்ளார். இதற்காகவேனும் இலங்கையர்கள் கணநாத் ஒபியசேகராவுக்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாதல் வேண்டும். இலங்கையின் தேசிய கொடி குறித்த அபத்தங்கள், கண்டி ராச்சியம் குறித்த கதைகள், துட்டகாய்முனு மீதான புனிதங்கள், இலங்கையின் கடைசி மன்னனான ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன் குறித்த கட்டுக்கதைகள் என பலவற்றை பற்றிய விரிவான ஆய்வுகளை அவர் மேற்கொண்டுள்ளார். இவை ஒவ்வொன்றும் தனியாக விரிவாக பேசப்பட வேண்டியவை. இன்னொரு தளத்தில் இலங்கையின் வரலாற்றின் சமூக இயக்கவியல் குறித்த அவரது ஆய்வுகளும் மிகுந்த பயனுள்ளவை. குறிப்பாக கதிர்காமம் குறித்த அவரது ஆய்வையும் அதன் முக்கிய வாதங்களையும் நோக்குவது பயனுள்ளது. கதிர்காம வழிபாட்டின் எழுச்சி குறித்த அவரது கட்டுரைகள் அதன் வளர்ச்சியில் சமூக பொருளாதார காரணிகளின் முக்கியத்துவத்தை அடையாளம் காட்டுகின்றன. வேலைகளுக்கான கடுமையான போட்டி மற்றும் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது பலரை தெய்வீக உதவியை நாட வைத்துள்ளது. இதனால் கதிர்காமம் வேண்டுதலுக்கான முக்கிய தளமாகியுள்ளது. மேலும் பல ஆண்டுகளாக வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் குற்றங்கள் மற்றும் ஊழல்களும் கதிர்காம தெய்வத்தின் பிரபலத்திற்கு பங்களித்துள்ளன. இது மிகவும் பாரம்பரிய காலங்களில் இருந்து வந்த நாத, பத்தினி மற்றும் பிற பிரபலமான தெய்வங்களை மறைத்துவிட்டது. இலங்கையில் காலனித்துவத்திற்கு பிந்தைய மற்றும் தற்போதைய பௌத்த நிலை குறித்த தனது பகுப்பாய்வில் பாரம்பரிய மத கடவுளில் ஏற்பட்ட முன்னுதாரணமான மாற்றங்களை கணநாத் இவ்வாறு விளக்கியுள்ளார். இதேபோல் சீனிகம தேவாலயா குறித்த அவரது அவதானிப்புகளும் முக்கியமானவை. நிறைவு குறிப்புகள். பேராசிரியர் கணநாத் ஒபியசேகராவின் அறிவுசார் வாழ்க்கையின் ஆதிக்கம் செலுத்தும் பண்பு, இலங்கையின் வரலாறு, அரசியல் மற்றும் கலாசாரம் மற்றும் சமூக அறிவியலின் பரந்த உலகில் நிறுவப்பட்ட மரபு வழிகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைகளை அச்சமின்றி சவால் செய்தமையாகும். அவரது அச்சமின்மை மற்றும் கொள்கைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் அவரை மிஞ்சிய சமகால ஆய்வறிவாளர்கள் யாருமில்லை. சர்வதேச அரங்கிலும் உள்ளூரிலும் அரசியல் ரீதியாக ஈர்க்கப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் மானுடவியல் புனிதங்கள் என்ற குளவியின் கூட்டை தாக்க அஞ்சாமல் சர்ச்சைகளை உருவாக்கி விமர்சனங்களையும் குறைந்த மனப்பான்மை கொண்டவர்களின் பொறாமை மிக்க தாக்குதல்களையும் எதிர்கொண்டு அவர் வெற்றி பெற்றார். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அறிஞர்கள் மத்தியில் அவர் ஒரு உண்மையான ராட்சதராக நிற்கிறார். மிகுந்த ஆழம், வீச்சு மற்றும் அழகான எழுத்தாளராகவும் நமது நாட்டுக்கு பெரும் புகழை கொண்டு வந்தவராகவும் அவர் நிற்கிறார். 1983 கருப்பு ஜூலியை அடுத்து அவர் எழுதிய தி ஒரிஜின்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் என்ற கட்டுரை மிகவும் முக்கியமானது. ஜேம்ஸ் மனோர் தொகுத்து 1984 ஆண்டு வெளியான ஸ்ரீலங்கா இன் சேஞ்ச் அண்ட் கிரைசிஸ் என்ற நூலில் வெளியாகி மிகுந்த கவனத்தை பெற்றது. அதே நூலில் 1982 இலங்கையில் நடந்த தேர்தல்கள் குறித்து விதந்தோதி ஜேஆரை பாராட்டிய இலங்கையை ஜனநாயகத்தின் மாதிரி என்று பெருமை பேசும் ஒரு கட்டுரையை லலித் அத்துலத் முதலி எழுதியிருக்கிறார். பேராசிரியர் கணநாத் ஒபியசேகர தனது கட்டுரையை இவ்வாறு தொடங்குகிறார். ஜூலை 26 அன்று கொழும்பில் நாட்டின் ஒரே விமான நிறுவனமான ஏலங்கா இலங்கைக்கு விஜயம் செய்யுங்கள், சொர்க்கத்தை ருசியுங்கள், விசிட் ஸ்ரீலங்கா a taste of paradise என்ற தனது வழக்கமான தொலைக்காட்சி விளம்பரத்தை வெளியிட்டது. கடற்கரை மற்றும் கடல் விரிந்த புத்தம் புதிய ஹோட்டல்கள் மற்றும் நண்டுகள் மற்றும் வெப்பமண்டல பழங்களால் நிரம்பி வழியும் மேசைகளின் படங்களுடன் இந்த விளம்பரம் வழக்கமாக தோன்றும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் விளம்பரம் சிறந்த ரசனையுடன் இல்லை. சொர்க்கத்தீவு தீப்பிடித்து எரிந்தது. சிறுபான்மை தமிழ் சமூகத்தின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள்
இலங்கையின் நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களின் லும்பன் பாட்டாளி வர்க்கத்தைச் சேர்ந்த நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களால் முறையாக எரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டன. கொடூரம் நம்ப முடியாததாக இருந்தது. வீடுகள் மற்றும் கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. கார்கள் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டன. சில சமயங்களில் உள்ளே இருந்தவர்கள் உள்ளே இறந்தனர். சிலர் வெட்டிக் கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டனர். நாட்டின் அதிகபட்ச பாதுகாப்பு சிறையில் 35 அரசியல் கைதிகள் கோபமடைந்த வழக்கமான நபர்களால் கொல்லப்பட்டனர். அடுத்த நாள் மேலும் 17 பேர் அதே முறையில் படுகொலை செய்யப்பட்டனர். வெளிநாட்டு அரசாங்கங்களால் நிலைத்தன்மையின் மாதிரியாகவும் சுதந்திரமான நிறுவனங்களின் உச்சக்கட்டமாகவும் கூறப்பட்டு வந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த மாயை உடைந்தது. சீட்டுக்கட்டு வீடு இடிந்து விழுந்தது. பேராசிரியர் கணநாத்தின் வாழ்வும் ஆய்வும் படைப்புகளும் 3 செய்திகளை நமக்கு சொல்லிச் செல்கின்றன. குறிப்பாக ஆழமான சமூகவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளாத இலங்கை பல்கலைக்கழகங்களும் அதன் ஆய்வாளர்களுக்கும் இச்செய்திகள் முக்கியமானவை. முதலாவது, கேப்டன் குக் பற்றிய அவரது ஆய்வு என்பது வெறுமனே மானுடவியல் சார்ந்தது மட்டுமல்ல, அது அதிகாரம் சார்ந்தது. வரலாற்றை விளக்குவதற்கு யாருக்கு உரிமை உள்ளது என்பது பற்றியது. மேற்கு எவ்வாறு கிழக்கை அதன் சொந்த கற்பனைகளின் பொருளாக உருவாக்குகிறது என்பதை பற்றியது. மேற்கத்திய அறிஞர்கள் மேற்கத்தியர் அல்லாத அனுபவங்களில் அர்த்தத்தை திணிக்கும் விதங்களை தனது ஆய்வின் வழி கணநாத் ஒபேசேகரா கேள்விக்குட்படுத்தினார். காலனித்துவ பேய்களால் இன்னும் வேட்டையாடப்படும் உலகில் அவர் தனது வாசகர்களை சங்கடமான உண்மைகளை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்தினார். அவரது இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. கட்டுக்கதைகள் வெறும் கதைகள் அல்ல, அவை ஆயுதங்கள். கடந்த காலம் எவ்வாறு நினைவில் கொள்ளப்படுகிறது என்பதை கட்டுப்படுத்த முயல்பவர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஈழத்தமிழருக்கும் பொருந்தும். பேராசிரியர் கணநாத் ஒபேசேகரா வரலாற்றை அதன் வெற்றியாளர்களின் சொத்தாக இருக்கவிட மறுத்தவர். இரண்டாவது, பேராசிரியர் கணநாத் ஒபேசேகராவின் அறிவுசார் துணிச்சல் நூல்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு அப்பால் நீண்டது. அது அவர் உலகத்துடன் ஈடுபட்ட விதத்திலும் ஊடுருவியது. காலனித்துவ வரலாற்றின் வரலாறு குறித்த அவரது விமர்சனம் சுருக்கமான புலமையுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. அது ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதை அவர் காய்தல் உவத்தலின்றி தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் முன்வைத்தார். கண்டியின் கடைசி மன்னரான ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கன் பிரித்தானிய பதிவுகளில் நியாயமற்ற முறையில் இழிவுபடுத்தப்பட்டதாக அவர் வாதிட்டார். சபிக்கப்பட்ட மன்னன் ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கனுக்கு ஒரு இரங்கற்பா என்ற தனது நூலில் மன்னரை ஒரு மோசமான சர்வாதிகாரியாக காட்டும் காலனித்துவ கேலி சித்திரத்தை அவர் அகற்றி அதற்கு பதிலாக ஒரு நுணுக்கமான வரலாற்று ரீதியாக அடித்தளத்தை வழங்கினார். இது பலருக்கு அசௌகரியத்தை கொடுத்தது. தேசியவாத கட்டுக்கதை உருவாக்கம் குறித்த அவரது கடுமையான விமர்சனம் அவரை பல வழிகளில் தனிமைப்படுத்தியது. ஆனால் தனது கருத்திலும் ஆய்விலும் அவர் உறுதியானவராயிருந்தார். இந்த பண்பு மெச்சத்தக்கது. இலங்கையின் கல்வி புலத்தில் காணற்கரியது. மூன்றாவது, அவர் புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளை மட்டுமல்ல, பெறப்பட்ட அறிவையும் ஏற்க மறுக்கும் ஒரு சிந்தனை வழியையும் விட்டுச் செல்கிறார். சாதாரண மக்களிடம் கற்றல், அவர்களின் அறிவையும் அவர் தம் பண்புகளையும் விளங்கிக் கொள்வதும் சுதேசிய முறையியல்களை உருவாக்குவதும் அவசியம் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தியவர். மேற்கத்திய சிந்தனை மரபுக்கும் ஆய்வு முறைக்கும் ஆட்பட்ட மானுடவியல் துறையை சாதாரண மக்களின் கதைகளை பூர்வீக ஆய்வு முறைகளினோடு ஆராயும் மனிதநேய மானுடவியலுக்கான ஒரு இடத்தை உருவாக்கியவர். அது பூர்வீக சிந்தனையின் முழு ஆழத்தையும் அறிய வேண்டியதன் தேவையை அடுத்த தலைமுறை ஆய்வாளர்களுக்கு விட்டுச் செல்கிறது. நன்றி.